வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலத்தில் உள்ள குருவம்பட்டி உயிரியல் பூங்கா அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பெருப்படுத்துங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வேணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம இந்த பூங்காவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்போம்னு நினைக்கிறேன், காமிச்சிருப்போம். மறுபடியும் இது வந்து புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னதுனால, கேள்விப்பட்டதுனால மறுபடியும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறதாக தான் வந்திருக்கிறோம். வாங்க என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கலோட புதிய பேருந்து நிலையத்தில் தான் இருக்கிறோம். ரொம்ப அதிகாலையில் நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டிஃபன்லாம் சாப்பிட்டு நம்ம அடுத்து சேலம் கிளம்ப போகிறோம். சேலத்துக்கு போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னான்ட்டு. இது வந்து நாமக்கல்லோட புதிய பேருந்து நிலையம், அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சேலத்தோட பஸ் ஸ்டாண்டு, அதாவது புதிய பஸ் ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சேலத்தோட பழைய பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இந்த புதிய பேருந்து நிலையத்தோட பழைய பேருந்து நிலையம் பார்த்திங்கன்னா 2 அடுக்காக பஸ் ஸ்டாண்டை ரெடி பண்ணியிருக்காங்க. மேல் தளத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். கீழே போய்ட்டு அண்டர் கிரவுண்டு பஸ் ஸ்டாண்டு காமிக்கிறோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்ட் பஸ் ஸ்டாப்பு, நம்ம குருவம்பட்டிக்கு போகிற வழியோட பஸ் ஸ்டாப்பு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருவம்பட்டிக்கு டேரெக்டாக பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டோம், காலை டைம் பஸ்ஸை. அதுதான் இப்போ நீங்கள் அதுக்காக நம்ம இப்போ அந்த கோரிமேடுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வழியாக போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஏற்காடு கூட 23 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. இந்த வழியாக தான் ஏற்காடு போகணும் ஸ்ட்ரைட்டாக. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா குருவம்பட்டிக்கு ரோடு பிரியும். இது கோரிமேடு பஸ் ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லி இறங்குனீங்கன்னா, அதாவது பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா கோரிமேடு பஸ் ஸ்டாப்பு பஸ் ஏறி இங்கே வந்து இறங்குனீங்கன்னா ஆட்டோவோ இல்லை இங்கேருந்து ஏதோ ஒரு வாகனம் பிடிச்சி போயிடலாம். ஆட்டோவுக்கு பார்த்திங்கன்னா 200 வீதம் வசூல் பண்ணுறாங்க. 10 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க, ஆனால் 200 வசூல் பண்ணுறாங்க. கூட பார்த்திங்கன்னா நம்ம வைத்தி தம்பி தான் வந்துட்டுருக்கிறாப்புல. வாங்க அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஊருக்கெல்லாம் அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த குருவம்பட்டியோட உயிரியல் பூங்காவோட நுழைவாய்வு வந்துட்டோம். ரொம்ப அழகாக இருக்க அந்த ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸு இது. பார்த்துக்கிட்டிங்கன்னா குருவம்பட்டி உயிரியல் பூங்கா விலங்குகள் காப்புன்னு சொல்லி இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். போகிறவள்ள அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சூப்பராக அந்த அனுபவம், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற அந்த அனுபவம் சூப்பராக இருந்துச்சு. 2 சைடும் மரங்கள் சூழ்ந்து இருக்கிறத பார்க்கவே பச்சை பசுமையர்னு சூப்பராக இருக்குது பார்க்க. அந்த 2 சைடும் மரங்கள் சூழ்ந்து இருக்கிறது. ரோட்டு நடுவில் சின்ன ரோடு தான், சிங்கிள் ரோடாக இருந்தாலும் பார்க்க சூப்பராக இருக்குது. போகிற வழியில் அங்கங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குங்கிறதுக்காக அந்த போர்டெல்லாம் வச்சுருக்காங்க.
எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. வாகனங்கள்லாம் நிறைய அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைடுனா கார்கள் இருக்குது. பஸ் நிப்பாட்டுற இடம் இது. நம்ம கிட்ட வந்துட்டோம் இப்போ. பூங்கா பக்கம் கிட்ட வந்துட்டோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அழகா சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு இருந்துச்சு. இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். அதாவது இந்த உயிரியல் பூங்காவுக்கு வந்து வர வாகனங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அது முன்னாடி காமிச்சிருந்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு. இது வந்து என்ட்ரன்ஸு. அது என்ட்ரன்ஸ்னால் உள்ள நுழைவாயுக்கு டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆள் வீதம் ரூ. 50 வீதம் டிக்கெட்டு வசூல் பண்ணுறாங்க. சிறுவர்களுக்கு ரூ. 25, பெரியவங்களுக்கு ரூ. 50 வசூல் பண்ணுறாங்க. இங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்இடி ஸ்க்ரீனில் வந்து வீடியோ ஓடிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்க்கலாம். இது என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, இது பொங்கல் செலிப்ரேஷன் என்ன பண்ணாங்க. வெளியிலேருந்து பொங்கலுக்கு வந்து யானையெல்லாம் கொண்டாந்துருந்துருக்காங்க. அதை நாங்கள் பார்க்க முடியல. மித்த விலங்குகள்லாம் இருக்குது. பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. வீடியோவும் ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. இந்த டிக்கெட்டு தான் நாங்கள் வாங்கின அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. 2 பேர்த்துக்கு ரூ. 100 சொல்லி பில்லு போட்டிருக்கு. இது வந்து மெயின் கேட்டு. அதாவது இந்த விலங்குகள் இருக்கக்கூடிய மெயின் கேட்டு இது. இந்த சின்ன அந்த நுழைவாயிலுக்குள்ளே தான் நம்ம உள்ளே நுழைஞ்சி போகணும். உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா இயற்கையாக ஒரு அருவி ஊற்றுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அதே பச்சை பசுவேர்னு பார்க்க சூப்பராக இருக்குது. டைனோசர் வந்து இருக்க மாதிரி சிலைகள் நிறையா இருக்குது. அதாவது அழிஞ்சு போன விலங்குகள் எல்லாமே இங்கே வந்து சிற்பம் வடிவமைச்சு அருமையாக வச்சுருக்குறாங்க. ஒட்டக சினிங்கி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. கங்காரு பார்த்திங்கன்னா கங்காரு இருக்கிற மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக. இங்கே பார்த்திங்கன்னா வண்ணத்து பூச்சி பூங்கா அப்படின்னு சொல்லி இருக்குது. வண்ணத்து பூச்சி எங்கே இருக்குது அப்படின்னு தெரில. அதே இந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி அந்த போர்டு வச்சுருக்காங்க. இது சைடாக போகணுமாமா. ரொம்ப அழகாகவும் இருக்குது இந்த பார்க்கு பார்க்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடா மான், அதாவது சாம்பார் மான் சொல்லுவாங்க. அங்கே மான் சரணாலயம் ஒன்று இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம். எப்போதும் போல நம்ம கூட வயசு தம்பி தான் வந்துட்டுருக்காப்புல. அவரோட சேனலை நம்ம லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது மான் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா புள்ளி மான்கள் வசிக்கும் இடம்னு சொல்லிட்டு இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள். தூரத்தில் மான்கள் தெரியுது உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம். அவனோட வரைபடம் ஃபோட்டோ என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். வாங்க அடுத்து அப்படியே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை குருவம்பட்டி உயிரியல் பூங்கா சேலம் வனக்கோட்டம் அப்படின்னு சொல்லி போர்டு இருக்குது. பாருங்க நம்ம தேடி வந்தது புள்ளிமான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளையே பார்த்துட்ருக்கு 2 மான். எவ்வளோ மான்கள் மேய்து பாருங்கள். இந்த இடத்துல ரொம்ப நிறையா புள்ளி மான் இருக்குது. அதில் கிளை மான் நிறையா இருக்குது பாருங்கள். பார்க்கவே பரவாயில்ல. நல்லா பாதுகாப்பாக மான்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி தொட்டி இதெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-100 மான் இருக்குங்க மாட்டுக்கு. வெயிலுக்காக தண்ணி வசதிக்காக தண்ணிலாம் நல்லா தண்ணி குடிக்கிறதுக்காக வசதி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பரவாயில்ல. ஒரு பராமரிப்பு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். மான் தோட்டத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா மான்கள் இருக்குது. வாங்க அடுத்து போய் பார்க்கலாம். தூரத்தில் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மான் நிற்கிது பாருங்கள். நல்ல சைஸ் மான்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. தண்ணி குடிச்சிட்டு நிழலில் வந்து நிற்கிது நிறையா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரோட்டு வேலி ஓரத்துலேயே ஒரு இருக்குது பாருங்கள். இன்னும் க்ளோஸாக போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்க ரொம்ப இதாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு, பார்த்தோன்னே ஓடுது. நம்ம வந்து உங்களுக்கு பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்மளை பார்த்தோன்னே ஓடுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மான்கள்லாம். ரொம்ப அழகாக இருக்குது. கூட்டமாக மான் இருக்குது நிறையா. அங்கே பரவாயில்ல, நல்லா பராமரிப்பு பண்ணிக்கிட்டு பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க.
புள்ளி மானை பார்த்தோம். அடுத்து வந்து கடா மான், அதாவது சாம்பார் மான் சொல்லுவாங்க, அது இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளி மான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இப்படி தான் வெள்ளி மான் இருக்க மாட்டேங்குது, நாங்கள் பார்த்த வரைக்கும் இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மான் பார்க்க. இந்த பகுதியில் வந்து வெள்ளி மான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க இருக்கா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை குருவம்பட்டி வன உயிரியல் பூங்கா சேலம் எச்சரிக்கை விடுக்காது, பிளாஸ்டிக்கு குப்பைகள் போடாதீங்க அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. இதன்படி வர சுற்றுலா பயணிகள் வந்து விதிமுறைகளை கடைப்பிடிச்சி சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு மான் கூட்டம் ஒன்று இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி குருவம்பட்டி பூங்கா உயிரியல் பூங்காவுக்கு வந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வனத்துறையில் கொஞ்சம் சுற்றி பார்க்குறப்ப கொஞ்சம் ரெஸ்ட்டுக்காக உட்காந்துருக்குறோம். வைரஸ் தம்பி அப்படியே சுற்றி வந்துட்டுருக்காப்புல. இது மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மான். இன்னும் நிறையா இது இருக்குது, அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் எல்லாமே நம்ம போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்போது உங்களுக்கு பார்க்குற வரைக்கும், நாங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். வாங்க அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். நிறைய இங்கே ஃபாரஸ்ட் இருக்குது பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஏற்காடோட அடிவாரம் தான் இது. அதனால் ஃபாரஸ்ட்டு ரொம்ப பாதுகாப்பாகவும் நல்லா பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறையா இருக்குது. நிறையா வனத்துறைகள் காவலாளர்கள் பாதுகாத்து மான்களை விரட்டாதீங்க, நம்மளும் மான்கள் கிட்ட வந்தால் ரசிக்கணும், ஃபோட்டோ பிடிக்கலாம். அது விரட்டாமல் இருந்தால் அது ஒரு அமைதியாக இருக்கும். இங்கே பார்த்துட்டே தமிழ்நாடு வனத்துறை சேலம் வனக்கோட்டம் புள்ளி மான்கள் உறையிடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா திறப்பு விழாவை 2010 ஓப்பன் பண்ணிப்பாங்களாட்டுக்கு. நல்ல ஒரு விஷயம். அடுத்தது அப்படியே இன்னும் மான்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போயிட்டுருக்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மரங்கள் சூழ்ந்து இருக்கிறத பார்க்கவே நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து பாதுகாப்பாக நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ கடாமான் அப்படின்னு வசிக்கும் இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேயும் பரவாயில்ல, நிறைய அந்த மான்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி தொட்டில் நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மான் படுத்துருக்கு பாருங்கள். தூரத்தில் படுத்துருக்கு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கல, எப்படி தெரியுன்னு தெரியல. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னா இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக. மரத்துக்கு நல்லதுக்காக உட்காந்துருக்கணும் கொஞ்சம் நேரம். ரொம்ப மரமே வித்தியாசமாக தெரியுது பாருங்கள். வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமன்னு சொல்லக்கூடிய ஆயுள் காலம், எடை எவ்வளவு, எந்தெந்த ஏரியாவிலேருந்து, அதாவது எந்தெந்த நாட்டில் இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அந்த ஒரு பலகை போர்டு வச்சுருக்காங்க. ஒரு தெரியாதவங்க இதை படித்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு தகவல், மறக்காமல் படித்து பாருங்கள். கூட்டமாக படுத்துருக்குது அந்த கிடாமன் சொல்லக்கூடிய அந்த கூட்டமாக படுத்துருக்குது. அங்கங்கே கொஞ்சம் பாருங்கள், அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்கு நிழலுக்கு. வெயில்னால கொஞ்சம் வெளியில் வரல, அதனால் அங்கங்கே அப்படியே படுத்துருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மான்கள் கூட்டமாக படுத்துருக்கு தண்ணி குடிச்சிட்டு நிழலுக்கு. தூரத்தில் படுத்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி மான்கள் பார்த்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடாமான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் காலம், எடை எவ்வளவு, எந்தெந்த நாட்டில் இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போர்டு காமிச்சிருப்போம். இங்கிலீஷில் இருக்குது. தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷ் படித்து தெரிஞ்சுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மான் சேத்துல படுத்து பிறண்டுட்டு விளாண்டுட்டு இருக்கு பாருங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஜாலியாக படுத்து விளாண்டுட்டு இருக்கு பாருங்க. மான் தலையாட்டுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மான் வந்து மரத்து நிழலில் படுத்துருக்கு. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. மான்கள்லாம் பார்க்க ரொம்ப கொஞ்சம் சோகமாக இருக்குது. என்னன்னு தெரில, எல்லாம் வெயில்னால சோகமாக இருக்கா அப்படி என்னன்னு தெரில. பார்க்க ஆனால் நமக்கு மனசு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மான்கள்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது சேலம் மாவட்டம் குருவம்பட்டி உயிரியல் பூங்கா அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னும் அடுத்து என்னென்ன விலங்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மான் பிறகு க்ளோஸாக வந்திருக்குது. அதாவது தீனி சாப்பாடு டைம்னால வண்டி வாகனத்தில் அந்த மானுக்குரிய அந்த தலையெல்லாம் உடச்சி கொண்டு வந்து வாகனத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. அது சாப்பிட்றதுக்காக வந்து கிட்ட நிற்கிது, எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டே நிற்கிது. அந்த க்ளோஸாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய மான் கடாமான் இருக்குது மாட்டுக்கு அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கடாமான் பார்த்துருக்கீங்களா, வேறு எங்கேயாவது இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மான் நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு போஸ்ட் கொடுக்குது பாருங்க. பார்க்க சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நெருக்கமாக பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடாமான் பார்த்துட்டோம். இன்னும் அடுத்து என்னென்ன உயிரினங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா தூரத்தில் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு நிழலுக்கு படுத்துருக்கு மான்கள். கடாமான், அதாவது சாம்பார் மண் சொல்லுவாங்க, கடாமான்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக ஒரு மனசு ஒரு நிறைவாக இருக்குது. வாங்க இன்னும் அடுத்து என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கடாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை இது நம்ம பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்க போகிறோம். இது மாதிரி மான்கள் பார்த்தவங்களுக்கு அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன இருக்குதுன்னு கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டு, மலை அடிவாரம். அதாவது ஒரு மலை அடிவாரத்தினால இருக்கிற அந்த ஃபாரஸ்ட், திக் ஃபாரஸ்ட்டு, மான்கள், முயல், நிறையா வகையான விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டு பார்க்கவே நமக்கே ஒரு நல்லா இருக்குது. பார்க்க இயற்கை சூழ்ந்த ஒரு காட்சி, சுத்தமான காற்று, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே இருக்க மூலிகை, வனத்துறை மூலிகை அந்த சுவாசிக்கிறதே நமக்கு மனசு ஒரு சந்தோஷம், அமைதியை கொடுக்குது. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறையா கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வந்த டைமில் கும்பல் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா கும்பல் வந்து மான்கள் இருக்க விலங்குகள்லாம் பார்க்க வந்திருக்காங்க. நிறையா கப்புள்ஸ் வந்திருக்காங்க, குடும்பத்தோடு வந்து பார்த்துருக்காங்க. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னா, நம்ம மாட்டு வண்டி, கட்டை வண்டின்னு சொல்லுவோம். மாட்டு வண்டி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தத்துரூபமாக ஒரு வடிவமைச்சு வச்சுருக்காங்க. சில மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சவுக்கு மரம் எவ்வளோ வளர்ந்து இருக்குது பாருங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க அடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஒரிஜினாலிட்டி சிறுத்தை, புலி இது மாதிரி இருக்க மாதிரி சிலையாக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். வாங்க என்ன அடுத்து எப்படி இங்கே க்ரெட்டு போடணுண்ணே. க்ரெட்டு நாலு கூட்டாளியோட நாங்களும் சேர்ந்து உட்காந்துருக்கோம் பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா? இவர் ஒருத்தர், நம்ம இதெல்லாம் நம்ம நண்பர்கள் தான். இவர் தான் பயங்கரமாக போல இன்விடேஷன்லாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி, வெள்ளை மயில், செங்குரங்கு, நாட்டுக்குரங்கு, பாக்கு மேடம் சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் அப்படியே இந்த இடத்துல அப்படியே போகணும். வாங்க கிட்ட போயிட்டு இன்னும் நிறையா குரங்குகள் இருக்குது. பார்த்திங்கன்னா நாட்டுக்குரங்கு எந்தெந்த நாட்டில் இருந்து வந்திருக்கு, இதோ ஆயுள் காலம் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுங்க. ரொம்ப நல்ல ஒரு தகவல். செங்குரங்கள் குரங்குகள் அதோட ஆயுள் காலம், எடை எவ்வளவு இருக்கோ, உயரம் எவ்வளோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நாட்டிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இதுவும் படித்து தெரிஞ்சுங்க. ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு தகவல் இது. செங்குரங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு குரங்கு பார்த்திங்கன்னா இங்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குது. என்னத்துக்கு போகுது வருதுன்னு தெரில. வெளியே வர்றதுக்காக அப்படி போகுதான்னு தெரில. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே 2 நண்பர்கள் இருக்காருங்க. ஒரு குரங்கு ஒரு பெண் பார்த்துட்ருக்கு பாருங்கள். எப்படி போஸ் கொடுத்து பார்த்துட்ருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குரங்குகள் பார்த்துட்டு அடுத்து நம்ம வெள்ளை மயில் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். மயில்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். செங்குரங்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு தகவல் பார்த்தோம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.